ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குணா குக்கிங் அண்ட் vlog சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேஷனில் கொடுத்த வேஷ்டியில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த பொங்கல் இப்போ ரீசன்ட் டேஸில் தான் முடிஞ்சனால நம்ம எல்லாருமே வேஷ்டி சேலை வாங்கியிருப்போம் இல்லைங்களா? அதனால இந்த வாங்கின டைம்லேயே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேஷ்டி மட்டும் நம்ம எடுத்துக்கிறலாங்க. வேஷ்டியிலேருந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வேஷ்டி எடுத்துகிட்டு இதை ரெண்டாக, அதாவது நீல வாக்கில் நம்ம மடிச்சுக்கிறலாங்க. அகல வாக்கில் மடிக்காமல் நீல வாக்கில் இதே மாதிரி மடித்து எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துட்டா ஒரு நீல பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், இன்னொன்று நீல பகுதியை நம்ம வச்சிடலாம். இப்போ அந்த ஒரு நீல பகுதியை எடுத்துகிட்டு நம்ம பெண்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க. ஏன்னா நம்மளுக்கு கல்யாண புடவை இருக்கும், நிச்சயதார்த்த புடவை இருக்கும், இன்னும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பட்டு புடவைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா? இதை நம்ம அப்படியே பீரோலையே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி அதை எடுத்தும் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மடிப்புலையே ஒரு மாதிரி கிழிஞ்ச மாதிரி ஆகும், இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், இல்லைனா ஒன்றா ஒட்டி அதை திரும்ப எடுக்கிறப்ப அந்த ஸ்டோன்லாம் எல்லாமே பிஞ்சு வந்துடும் இல்லைங்களா? அதுக்கு தாங்க இப்படி ஒரு டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த வேஷ்டியில் இது மாதிரி நான் மடித்து வைக்கிற மாதிரியே ஒரு புடவை வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி நம்ம மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்படியும் அந்த நீல வாக்கில் இருக்கிற அந்த வேஷ்டிக்கு 6 புடவை கிட்ட வைக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு பகுதியிலையும் உங்களுக்கு புடவை நிறையா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி நீங்கள் மடித்து அப்படியே பீரோவில் செல்ஃபில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ஒரு புடவைக்கு இன்னொரு புடவைக்கு இடையில இந்த வேஷ்டி மடிக்கிற அளவுக்கு இதே மாதிரி நீங்கள் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம செய்கிறப்ப, ஏன்னா இது வெள்ளை துணி அப்படின்றனால நம்மளுக்கு அந்த எந்த ஒரு கலரும் நம்ம புடவையில் ஒட்டாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புடவையும் ஒட்டாமல் அந்த ஸ்டோன் அப்படியே இருக்கும், வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இப்போ இதே மாதிரி அழகாக மடித்து வச்சுட்டு சைடில் இந்த பக்கமும் அந்த பக்கம் துணி இருக்கிறத நம்ம அப்படியே உள்கூடி மடித்து விட்டுறலாம். இதை தூக்கி அப்படியே நம்ம பீரோவில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புடவைக்கு இடையில எவ்வளோ அழகாக அப்படியே மடித்து வச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேஷ்டியில் நம்ம அரிசி காய வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மளிகை ஜாமான், கோதுமை இதெல்லாம் நம்ம காய வச்சு நம்ம எடுப்போம் இல்லைங்களா? நம்ம வேறு துணியில், அதாவது கலர் உள்ள துணியில் காய வச்சு எடுக்கிறப்ப அந்த கலர் கூட ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வெள்ளை துணியில் காய வச்சு எடுக்கிறப்ப நம்மளுக்கு எந்தவித கெமிக்கலும் அதில் ஒட்டிடாது. அப்போ இது மாதிரி சூப்பராக காய வச்சு எடுத்துடலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த வேஷ்டியில் சின்னதாக நான் காமிக்கிற அளவுக்கு நான் அன்றைக்கி கட் பண்ணி சின்னதாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அது உங்களுக்கு 10 பீஸ் தேவைப்படுதுனாலும், 15 பீஸ் தேவைப்படுதுனாலும், இல்லை 20 பீஸ் கிட்ட தேவைப்படுதுனாலும் நீங்கள் எத்தனை பீஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை பீஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது இந்த அளவு அப்படின்னாலும் இல்லை, இதை விட சின்னதாகவும் நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பீஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டில் எல்லார்ட்டையும் இது மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் இல்லைங்களா? அதாவது மூடியோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் டெட்டாலும் நம்ம கம்ஃபர்ட்டும் தான் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். டெட்டாலையும் கம்ஃபர்ட்டையும் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு துணியவும் இதில் அப்படியே முக்கி எடுத்துடலாம். இப்போ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். எல்லா துணியும் நீங்கள் எத்தனை பீஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பீஸையும் கட் பண்ணி இது மாதிரி அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி இப்படி மூக்கிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்டுட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த இடம் அழுக்காகும் இல்லைங்களா? இப்போ நம்ம டெட்டாலும் கம்ஃபர்ட்டும் இருக்கிறனால நல்ல வாசனையாக இருக்கும். சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இடத்த டக்குன்னு துடைக்கிறதுக்கு இது டைனிங் டேபிள்லேயே வச்சுக்கலாம், இல்லைனா கிச்சனில் வேறு எங்கேனாலும் வச்சுக்கலாம். இப்போ டெட்டாலும் கம்ஃபர்ட்டும் சேர்த்துருக்கனால ரொம்ப வாசனையாக இருக்கும். டெட்டால் நல்லா கிருமி நாசினிங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் டேபிள் துடைக்கிறது, கவுண்டர் டாப் துடைக்கிறது இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 4 ஒரு கிராம்பு சேர்த்து இதே மாதிரி ஒரு சின்னதாக முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க, இல்லை நூல் வச்சும் கட்டிக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரிசி பானையில் தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா சீக்கிரமாக வண்டு பூச்சி இதெல்லாம் வந்துடுது இல்லைங்களா? அதனால் நம்ம இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியை வந்து இந்த வேஷ்டி துணி, அதாவது குட்டியாக பீஸா கிழிச்சு வச்சுட்டு நம்ம தொடச்சிக்கலாம். இது கண்ணாடி மட்டும் இல்லைங்க, வீட்டில் உள்ள கண்ணாடி பாத்திரம் எதுனாலும் நம்ம அந்த ட்ரை கிளாத் வச்சு துடைக்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இட்லி துணிக்கு இந்த வேஷ்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா எந்த கலரும் ஒட்டாது. வெள்ளை துணி யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஆரோக்கியமானது. கண்டிப்பாக இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.